சுகப்பிரசவத்தில் எனக்கு குழந்தை பிறக்கா. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள் சுகப்பிரசவத்தில் பிறந்தோம். நான் தான் தலைமகன், மூத்த பிள்ளை. எங்கள் அம்மா என்ன பெத்தெடுக்கிறதுக்கு வயிற்று வலியில் துடிச்சுக்கிட்டு நின்றுருக்கா. எங்கள் அப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும்னுட்டு வாடகை கார் பிடிக்கிறதுக்கு போயிட்டாரு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா மெதுவாக நவுண்டு வாசலுக்கு வந்திருக்கா. வாசலில் நான் பிறந்துட்டேன். அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இதான் டோர் டெலிவரி அப்படின்னு இருக்காரு. அப்புறம் என்னையும் எங்கள் அம்மாவையும் காரில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்துட்டே வாந்தி எடுத்திருக்கா. அந்த காலத்திலே ஒரு பிள்ளை வாந்தி எடுக்க நான் காரணமாயிட்டேன்னு நீங்கள் நினச்சிடப்படாது. அவ்வளோ லட்சணமாக இருந்திருக்கு என் மூஞ்சி சின்ன பிள்ளையில. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்கல்ல, இவ்வளோ சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி தாங்க. இதை வேறு நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம்ங்கிறது பெரிய விஷயம். எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான், வேற என்ன. பொதுவாகவே பாருங்களேன், இப்போ இவ்வளவு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுதுன்னா அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது. இப்போ வீட்டில் தாய்மார்கள்லாம் சோறு பொங்கி போடுதியே, நல்லா பரிமாறுதியே, சாப்பிடுதவங்க சாம்பார் நல்லா இருக்கு, ரசம் நல்லா இருக்கு, வத்த குழம்பு நல்லா இருக்கு, மோர் குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுனா விதவிதமாக நவனவமாக ஆக்கி போடணும்னு உங்களுக்கு தோணும். சில பேர் சோறு திங்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த கொத்தனார் சாந்த குழச்சி சோத்துல அடிப்பான் பாருங்க, அது மாதிரியே நல்லா உருட்டி இந்த கோழி தவிடு திங்க மாதிரியே அள்ளி போடுவான். கவக்கு அவனுக்கு சோறு பொங்கி போட்டவன் நினைப்பான், அந்த பேருக்கு ரசம் வச்சு கொடுக்கறதுக்கு பதில் விஷம் வச்சு கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ எதுவுமே ஒரு பாராட்டு என்பது வேணும். நல்லா கேட்குறீங்க, நல்ல அருமையான மக்கள். இந்த மகிழ்வோர் மன்றம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குன்னா ஒத்த கருத்துடைய மக்கள் ஒன்று போல கூடியிருக்கீங்க. ஒன்று போல உள்ள சிந்தனை உள்ள மக்கள் ஒன்று போல கூடினதுனால அந்த நிகழ்வு நல்லா நடக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன போன வருஷம் குற்றாலத்தில் நல்ல சீசன். ஒரு ஆகஸ்ட் மாதம் நல்ல மழை, சார மழை பெய்யுது. குற்றாலத்தில் தண்ணி கொட்டுன்னு கொட்டுது. அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ராத்திரி பட்டிமன்றம் இல்லை. சரி, அப்போ இன்றைக்கி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குற்றாலத்தில் குளிச்சிடணும், ராத்திரிக்கு கூட்டம் இருக்காது, போய் குளிக்கணும்னு சொல்லி என் காரில் நானே வண்டி ஓட்டிக்கிட்டு கிளம்புதேன். சரி, இருட்டு நேரமாக இருக்க துணைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு கொடுக்குன்னு என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன், ஒரு சின்ன பையன் இல்லை, அவன் ஒரு 18-19 வயசு இருக்கும். இப்போ குற்றாலத்தில் குளிக்க போகிறேன், என் கூட வாரியான்னேன். அவன் சொன்னால், நான் வாரேன், ஆனால் எனக்கு குற்றாலத்தில் குளிக்கிறதுலாம் ஒன்றும் அக்கறை இல்லை. அந்த செங்கோட்டை பார்டரில் புரோட்டா நல்லாயிருக்கும், எனக்கு வாங்கி தருவேலான்னா. சரி, வாங்கி தரமாட்டான்னு கூப்பிட்டு போனேன். நான் குளிச்சுக்கிட்டு நிற்க என்னை போட்டு படாத பாடுபடுத்துறான். சார் சீக்கிரம் வாங்க சார், கடை பூட்டிடுவான். சார் சீக்கிரம் வாங்க சார், கடை பூட்டிடுவாங்க. நான் பாட்டுக்கு குளிச்சு முடிச்சுட்டு சரி வாடா போகும்னு அவனை கூட்டிகிட்டு போனேன். அவன் சொன்ன மாதிரியே கடை பூட்டிட்டான். ஏன்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, எண்ணியாங்க எய்துவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம என்ன நினைக்குமோ அதுபோல தான் நம்ம ஆகுறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நீ உன்னை பலமுள்ளவன் என்று நினைத்தால் நீ பலமுள்ளவன் ஆகிறாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவன் ஆகிவிடுகிறாய். பலவீனத்துக்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றி சிந்திப்பதல்ல, மாறாக உனது வலிமையை குறித்து சிந்திக்கணும்னாரு சுவாமி விவேகானந்தர். அதனால் எப்போவுமே நேர்மறையாகவே நம்ம திங்க் பண்ணணும். அவன் சொன்ன மாதிரியே கடையை பூட்டிட்டான். மண்ணள்ளி தட்டு தான் உன் கூட நான் வந்தேன் அப்படின்னு. நான் அவன்கிட்ட கேட்டேன், இல்லை நீ புரோட்டா தின்னதே கிடையாதா அப்படின்னு. அவன் என்னை பார்த்து காக்கா நீ குளிச்சதே கிடையாதான்னு காக்கான். அப்போ இப்படி வேறு சிந்தனைகள் என்ன செய்யப்படாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஆர்வம் என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றுபட்ட இது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்லங்க, இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, துச்சம் என மதிக்கக்கூடாது. அதான் பாரதி சொன்னான், கூடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. யாரையும் திட்டாத. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வேல்யூபிள் பேர்சன், யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், புனிதமும் பூரணத்துவமும் ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலும் புதைந்து கிடக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவது கல்வின்னு சொன்னார். கல்விங்கிறது நம்ம புத்தகத்தில் படிக்கிறது கிடையாது. ஒரு ஆசிரியர் என்பவர் தனக்கு பின்னாடி பிஎஸ்சி, எம்ஏ, எம்எட், எம்பில், பிஹெச்டி அப்படின்னு நிறைய பட்டங்களை வாங்கி தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர் அல்ல ஆசிரியர். நிறைய புத்தகங்களை படித்து தன் அறிவை அலங்கரிப்பவர் ஆசிரியர். அந்த அறிவை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு முதல்ல தன்னம்பிக்கையை வரவழைக்கணும். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லையே. நான் சொன்னோம்ல, ஒரு பேர் 2 மார்க் எடுத்தாமனு. நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா ஊரில் இந்த 2 மார்க் 3 மார்க் எடுக்கும் தான் கவுன்சிலர் ஆவான், எம்எல்ஏ ஆவான், எம்பி ஆகும், முதலமைச்சர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் நல்ல திறமையானவங்க பூரா நாட்டில் சீரழிஞ்சிக்கிட்டு தான் கிடக்கா நிறையவே. ஆனால் கம்பராமாயணத்தை எழுதினவர் அது வேண்டாம், இது அரசியல் பேசப்படான்னு இருக்காரு. நீங்கள் மேடையில் யார் இருக்கான்னு கூட சரியாக சொல்ல தெரியாமலாம் நிறைய பேர் குழந்தை இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். என்ன
கவர்னர் பேரையே ஒருத்தருக்கு முழுசாக சொல்ல தெரியல, அது வேறு கதை. அப்போ அவங்களுக்கு தாங்க அந்த மாதிரி உயர்வான அதனால் நம்ம யாரையும் என்ன செஞ்சிடப்படாது, துச்சமாக மதிச்சிடப்படாது. நாளைக்கு அவன் எவ்வளோ பெரிய பதவிக்கு போவானோ அவனை பிடிச்சி நம்ம ஏதாவது விருது வாங்க வேண்டியிருக்கும். அதனால் நாம் கவனமாக இருந்துட வேண்டியிருக்கும். இப்போ 2 மார்க் எடுத்தான்னு சொன்னேனே, அவன் என்ன பண்ணா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் அவனை வச்சு ஒரு நாடகம் போட்டோம், பாஞ்சாலி சபதம் நாடகம். அப்போ அவன் சொன்ன அந்த 2 மார்க் எடுத்தவனுக்கு பாஞ்சாலி வேஷம் போட்டிருக்கு, பொம்பளை வேஷம். இன்னொரு பையன் துச்சாதன வேஷம் போட்டு நடிக்கான். அவன்கிட்ட சொல்லியிருக்கு, தம்பி கவனி, நான் இந்த பாஞ்சாலி சபதத்தில் எல்லாம் வசனமெல்லாம் பேசிடலாம், பெரிய காரியம் இல்லை. இதில் இந்த பாஞ்சாலியை துரியோதனனுடைய அவையில் நிறுத்தி அவன் துயிலை உறிஞ்சி நீ அவமானப்படுத்தணும், துயில் உறிஞ்சி அவமானப்படுத்தணும், அவன் சேலையை உறிஞ்சி அவமானப்படுத்தணும். நீ அவனுக்கு 5 சேலை கட்டி விட்டுருக்கு, நீ 4 சேலையை விறுவிறுன்னு இழு, 5வது சேலை வரும்போது பிடிச்சிக்கிட்டு நின்று இழுத்துறாதன்னு இருக்கேன். ஏன்னா அவன் அப்போ தான் வசனம் பேசுவான். ஆண்டாள் பாடுவாள், ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியிருப்புக்கும் முகுந்து கூட ஆத்தேரி ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலமுறி போல் நின்றதிருந்து தாளாதே சாரங்கன் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் கண்ணன்ட்ட வேண்டுவா. கண்ணன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பான் இல்லையா? இந்த ஆண்டாள் பாசுரங்களெல்லாம் படிங்க, திருப்பாவை 30 பாட்டு அவளை நல்லா இருக்கும். 27வது பாட்டு, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாம்பரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடு இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பெருமாளே உங்களை நான் கும்பிடுதோம், எங்களுக்கு மட்டும் நீ சாப்பாடு தந்தா போதாது, எனக்கு மட்டும் தந்தா போதாது, ஊரில் உள்ள எல்லாரும் நாங்கள் கூடி இருந்து சாப்பிடணும். சும்மா கஞ்சி கரைச்சி குடிக்கப்படாது, நல்ல பால் சோறில் நெய் ஊற்றி நாங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது என்ன செய்யணும், முழங்கையில் அப்படியே நெய் வழிந்து ஓடணும். அப்படி எல்லா மக்களும் செல்வ செழிப்போடு சாப்பிடணும். எங்கள் உடம்புல நிறைய ஆபரணங்கள் நாங்கள் அணியணும். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஜாமணிவோம்னா ஆண்டாள் கேட்க பாருங்க. கண்ணன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பான். பாஞ்சாலி கண்ணன்ட்ட தானே கேட்கா, ஐயா அச்சுத ஆபத் பந்தவா கிருஷ்ண பரமாத்மா சேலை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றுப்பா அப்படின்னு அவன் வேண்டுவான். அதே மாதிரி இந்த பயலுக்கு 5 சேலை கட்டி விட்டுருக்கடா, அவன் கிருஷ்ண பரமாத்மாட்ட வேண்டுவான். அவன் வேண்டும் போது நீ 4 சேலையை மட்டும் விறுவிறுன்னு இழு, 5வது சேலையை சும்மா பிடிச்சிக்கிட்டு நின்று, அதுக்குள்ளே மேலே கண்ணை விட்டத்தில் விட்டுருப்பான். அவன் மேலே இருந்து அப்படியே முழங்கணக்கில் சேலையை கொடுத்து அவளை காப்பாற்றிடுவான். நாங்கள் ஸ்க்ரீனை எடுத்து விட்ருவோம். நாடகத்தை நல்லா நடத்தணும்டா காப்பாற்றிட்டானா அந்த பையட்ட 10 நாள் ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அந்த வாத்தியார்கள் படுத்த பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது சொதப்பிட்டோம்னா நாலாம் தனியார் பள்ளி மேனேஜர் அடுத்த நாளே மெமோ கொடுத்து விடுவார். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். அப்போ நான் சொல்லியிருக்கேன், இல்லை 4 சேலையை விறுவிறுன்னு 5வது சேலையை பிடிச்சிக்கு நின்றுலன்னு சொல்லியிருக்கேன். அவன் என்னென்னா இவனுக்கு 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு இந்த நாடகம் தொடங்குக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே. இந்த 2 மார்க்கு இவன் ஒரு முரட்டு பே, யார் இந்த பாஞ்சாலி வேஷம் போட்டவே, அவனை பிடிச்சி அடிச்சிருக்கான் கடலை மிட்டாய் கொடுக்கலன்னு. ஏன்னா அடிக்கவா செய்தால் உனக்கு வேடிக்கை பாருங்க மனசுக்குள்ளே கங்கணம் கட்டிட்டான். 4 சேலையை விறுவிறுன்னு எடுத்துட்டு 5வது சேலையை பிடிச்சிக்கிட்டு நின்றுருக்கேன், சுண்டி எடுத்துட்டான். அவன் இப்போ டவுசரோடு நிற்கான், பாஞ்சாலி வேஷம் போட்டவன் தூக்கி வாரி போட்டு கேவலப்படுத்திட்டானேன்னு. ஆனால் அவன் வசனம் பேசினான் பாருங்க, ஏ அச்சுதா ஆபத்து பாந்தவா கிருஷ்ண பரமாத்மா சேலை கொடுத்து மானத்தை காப்பாற்றுன்னு வேண்டனேன், நீ டவுசர் போட்டு விட்டு நீ ஆம்பளை பேலாவே மாற்றிட்டேன்ட்டான். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால சமாளிக்கிறதாங்க திறமை. கல்வி அதுதான் கல்வி. கல்வி வேற எதுவும் கிடையாது. கல்வி என்பது வேற எதுவும் கிடையாது. இந்த நான் படிச்சுட்டு வந்து ஒப்பிக்க பாருங்க, இது இல்லை கல்வி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றும் நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சங்கல் ஊடு கையிலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்கக்கூட நினைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வன் நிறைந்தேலோர் எம்பாவாய், இப்படி 1000 பாட்டு சொல்ல தெரியும். இது இல்லை கல்வி. கல்வி என்பது எது? அறிவு அச்சங்காக்கும் கருவின்னா. ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்க்கணும் என்று எவனுக்கு தெரியுதோ அவன் கல்வியாளன். மற்றவங்களாம் படித்தது படிப்பு இல்லை. அது கல்வி. அறிவு என்பது என்ன? ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி சரி செய்யணும். பாரதி பாடின வயிற்றுக்கு சோறிடுதல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும்னா. கல்வி என்பது என்னது? வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடர் எல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார்னா. பள்ளத்தில் கிடக்கிறவன் மேலே வரணும்டா, அதான்டா கல்வி. கல்வி என்பது மனிதனை உயர்த்தணும், அது கல்வி. சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை கல்வி. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிழைப்புக்கு வழி தேடி கொடுக்கிறது கல்வியாக இருக்கணும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எதுவாக இருக்கணும்? கல்வியாக இருக்கணும்னா. அதனால தான் பாரதி அவ்வளோ வேதனைப்பட்டான்.
எவ்வளவு கனவு கண்டான். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணிய போல நன்னிய நென்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயினா. மனிதர்கள் எப்படி இருக்கணும்? சாமானியர்களாக இருக்கப்படாது. தேடி சோரினிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் செய்து கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னா. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் அடிக்கிறாங்க. இப்போ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை. ஆட்கள் செதறி ஓடுதான். ஒருத்தன் பிடிச்சி பாரதியை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். பாரதி பொத்த கட்டின்னு கீழே விழுந்து கிடக்கான். ஒருத்தன் சொன்னான் பாரதி விழுந்து விட்டான் அப்படின்னு. உடனே அவன் டகார்னு எந்திரிச்சு பாட்டு படித்தான். கீழே விழுந்தவன் எந்திரிச்சு நம்மனா அம்மேன்னு அழுவோம். அவன் எந்திரிச்சு தேடி சோரினிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னா. நம்ம பூரா அப்படி தானே இருக்கோம். சோறு திங்கிறதுக்காக ஒரு வேலை பார்க்கணும். இப்போ நான் எதுக்கு வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கேன்? சோறு திங்கிறதுக்கு ஒரு வேலை வேணுமா இல்லையா? ஆறாத சோறு, கிளியாத ஆடை, ஒழுகாத கூரை உள்ள வீடு, இது மாதிரி அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு தான் நம்மலாம் ஓடி ஓடி உழைக்கும். வேற எதுக்கும் கிடையாது. அதுக்காக சோறு திங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா பசி வந்துட பத்தும் பறந்துடும்னா. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாண்மை, முயற்சி, காதல், இந்த பத்தும் பசி வந்துட பறந்துடும்னா. ஆத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான்னு சொக்கலிங்கம்னா. சோறு இல்லைன்னா எதுவுமே இல்லையே. உள்ளே தெய்வம் கல்லிடா, உலவுகிற தெய்வம் செம்புடா, பேசுகிற தெய்வம் நீடா நானடா, பெரிய தெய்வம் சோறுடான்னா. சோறு இல்லாமல் எதுவுமே முடியாதுல்லங்க. வயிறு பசியோட இப்போ உங்களை வயிறு பசியோட உட்கார வச்சுக்கிட்டு நான் பேசுகிறத நீங்கள் கேட்பேடா? இந்த போய் எப்படின்னா முடிப்பான்? எனக்கு வயிறு பசி பயங்கரமாக இருக்குது. பசி வந்துட பத்தும் பறந்துடும்னா. அதுக்காக தானேங்க நம்ம எல்லாரும் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இது சாமானிய மனிதன் செய்யக்கூடியது. தேடி சோரினிதம் திங்கிறது சாதாரண விஷயம். பல சின்ன சிறுகதைகள் பேசுறது சும்மாவே இருக்க மாட்டான் தெரியுமா? ஏதாவது ஒரு கதை பேசி. இப்போ நம்ம ஊர்களெலாம் பாருங்களேன், ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டானா அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரி சும்மா கிடக்க மாட்டான். அவன் மாமியாட்ட போய் அக்கா உன் மருமவா கல்யாணம் முடிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது, இன்னும் சும்மா தான் இருக்காளாக்கும், என்ன சும்மா இல்லாமல் ஒரு 2 கிலோ படியை தூக்கி மடியில் கட்டிக்கிட்டா இருப்பா. சரி, ஒரு 2 வருஷம் கழிச்சு பத்திரகாளி தாயோட அருளால் ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு பெண் குழந்தை பிறந்துடும். அப்பவும் போய் மாமியாட்ட போய் எக்கா உன் மருமவா 2 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தா இப்போ பிள்ளை பத்துட்டாலுமே என்ன பிள்ளைக்கா பத்திருக்கா? இவளுக்கு நல்லா தெரியும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அந்த கிழவி வாயை போய் கிண்டுவான். அதுக்கு அவா போட்டிருக்கா பொட்டை குட்டியும் பாவா. நான் கேட்கேன், பெண் தானங்க, பெண் செல்வம் தானங்க பெருஞ்செல்வம். என்ன நம்ம செல்வத்துக்கு அதிபதியான திருமகளை என்ன செய்தோம்? மகாலட்சுமின்னு நம்ம கும்பிடுதோம். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை கலைமகள் என்று நம்ம கும்பிடுதோம். வீரத்துக்கு அதிபதியாக இருக்க மலைமகளை பராசக்தின்னு நம்ம கும்பிடுதோம். எந்த நாட்டை தாய் நாடுங்கோ, இந்த நாட்டில் ஓடக்கூடிய நதிகளுக்கெல்லாம் பேர் கங்கை, யமுனை, நர்மதை, தபதி எல்லாம் பொம்பளை பேர் வச்சு கூப்பிடுதோம். இந்த தாயை பூமி தாய் என்று சொல்லுதோம், தாயின் மணிக்கொடின்னு சொல்லுதோம். எல்லாம் சொல்லிட்டு பெண்களே கேவலமாக பேசுறது. இது இருக்கா இல்லையா? இதெல்லாம் வெட்டி கதை. சும்மா உட்காந்து பொழுது போக்கிட்டு ஏதாவது பேசு. சின்ன சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது கவலைப்படுது. நான் கருப்பாக பிறந்துட்டேன், இப்போ என்ன? இப்போ வெள்ளையாக பிறந்து என்னத்தை கிழிக்க போகிறேன்? உட்காந்து கவலைப்படுவான். நான்லாம் இந்த வேலைக்கு வந்திருக்கவே கூடாது. உனக்கு என்ன இப்போ வேறு என்ன வேலை கிடைக்கும்? இது கிடைச்சதே பெரிய விஷயம். தனக்கு கிடைச்சதை சந்தோஷமாகவே நினைக்க மாட்டாங்க தெரியுமா? சில பேர் உட்காந்தே கவலைப்படுவான். எனக்கு அது கிடைக்காம போச்சு, இது கிடைக்காம போச்சு, என் கூட படித்தான் அவன் அப்படி ஆகிட்டான், என் கூட படித்த பிள்ளை அங்கே இருக்கா, இப்போ என்ன செய்ய போகிறேன், அவள் அங்கே இருக்கா, உனக்கு இப்போ என்ன? உட்காந்து கவலைப்படுது. அவன் எதுக்காவது கவலைப்படுவான். சரி, இவனும் கவலைப்பட்டு அடுத்தவனையும் கவலைப்பட வைப்பான். நீ கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுட்டா, கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? பார்த்துருக்கா? சிலவன் போவான், ஒன்று 2 பொம்பளை பிள்ளை தானே, என்னப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்து என்னத்தை கிழிக்க போகுது? எதையாவது சொல்லி அடுத்தவனை கவலைப்பட வைப்பான். சிந்திச்சு பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்க. அப்போ பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இறைவன் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வடிவமைத்திருக்கான். அதுபடிதான் நம்ம வாழ முடியும். திருவள்ளுவர் சொன்னார், ஊழிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னோருங்காரு. குறிச்சுக்கோங்க இதை. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நமக்குன்னு விதிக்கப்பட்டது ஒன்று இருக்கு, அதான் நடக்கும். சார் அப்போ மாற்றவே முடியாதா? கொஞ்சம் நீங்கள் மாற்றலாம். அதை திருவள்ளுவர் அதே சொல்றார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்
மெய் வருத்த கூலி தரும்ன்றார். சில பேர் பிறப்போட அம்சம் என்னன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுக்கு ஏதோ கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ முயல் இருக்கு, வேகமாக ஓடும். அதுக்கு இறைவன் அந்த இயல்பான ஆற்றலை கொடுத்துருக்கான். ஆமை மெதுவாக செல்லும். ஆனால் இரண்டுமே நினைச்சா இங்கேருந்து ஊர்ந்து ஊர்ந்து அந்த அங்கே கேட்டு வரைக்கும் போயிட முடியுமா? முடியாதா? அது வேகமாக போகும், இது மெதுவாக போகும், அவ்வளோதான். ஆனால் இரண்டு பேரும் இலக்கை அடையலாம். இந்த உலகத்தில் யோகக்காரம்னு எவனும் கிடையாது. யோகம் இல்லாத மட்டமான யோகக்காரம்னு உலகத்தில் எவனும் கிடையாது. அதிர்ஷ்டம் என்றோ துரதிர்ஷ்டம் என்றோ எதுவும் கிடையாது. அவன் கொஞ்சம் வேகமாக போவான், நீ மெதுவாக போவான், அவ்வளோதானே. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுரும். சில பிள்ளைகள் நாங்கள் பாத்தியார் பாடம் நடத்துவோம், ஈஸியாக புரியும். a+b² = a² + p² + 2ab சொல்லி கொடுத்த உடனே மனசில் பதியும். அதை ஒரு பேர் இன்னொரு தரம் 10 தடவை படித்தா தான் அவனுக்கு என்ன செய்யும், புரியும். தமிழ் வாத்தியார் ஒரு செயல் நடத்துவார். வான்பெற்ற நதிகமல்தால் வணங்கப்பட்டேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன், தேன்பெற்ற துளாயலங்கள் கலபமார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன்பெற்ற பகலியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப்பட்டேன், யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தாரில் யார் பெற்றாரே. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சொல்றான், எனக்கு என்ன வேணும், என்ன ஒன்னி அவன் கும்பிடுறதுக்கு எங்கேயாமோ தேடிட்டாலே தான், நீ என்கிட்ட வந்து ஏசகனை போல நின்றுக்கிட்டு என்ன கட்டி தழுவுத, இதை போல பேர் உலகத்தில் வேற எவனுக்குடா கிடைக்கும்ட்டான் கண்ணன்ட்ட. அந்த பாட்டெல்லாம் நம்ம நடத்தின உடனே சில பேர் டக்குன்னு படிப்பான். சிலவன் அதை ஒரு 10 தடவை எழுதி பார்த்து ஒரு 100 தடவை படித்தா தான் அப்போ அவனையும் படிக்க வைக்கணும், இவனும் படிக்கணும். ஸ்லோ லேர்னர், அவன் கொஞ்சம் கிஃப்டட் சில்ட்ரன், அவ்வளோதான். அவன் ஃபாஸ்ட் லேர்னர். இறைவன் அவனை அப்படி படிச்சிருக்கான், இவனை இப்படி படிச்சிருக்கான். ஆனால் 2 பேருமே அந்த பாட்டை படிக்க முடியும், பிழை இல்லாமல் எழுத முடியும். முயற்சி திருவினை ஆக்கும் தானே. திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது முயற்சிப்பவருங்க. நீ கடுமையாக முயற்சி பண்ணனா உன் தலைவிதியை நீ என்ன செய்ய முடியும், பெரிய அளவில் மாற்ற முடியாது. நல்லா கவனிக்கணும். உப்பக்கம் காண்பர், அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் அ இ உ இது சுட்டெழுத்துக்கள். இங்கன இருக்க பேப்பரை தூக்கி நீங்க வைக்கலாம். இதையாவது நம்ம செய்யணுமா வேண்டாமா? பட்டுக்கோட்டை பாடினானே, விதியை நினைச்சு ஓஞ்சு கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும், உடம்பு போல உறுதி வேணும், ஓனா நிலைமை திருந்தணும், உடஞ்சி போன நமது இனம் ஒன்னா வந்து பொருந்தணும், தந்தன தானே தானானே தந்தன தானே தானானே, எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும். எப்படி? எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பிழைக்கணும். எறும்பு பாருங்க, பெரிய உணவை துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வரிசையாக போகும். அந்த எறும்புகிட்ட இருக்க முயற்சி கொண்டாரு கண்டமா. அன்னைக்கு பாருங்க, எறும்பை வச்சு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தான். எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் நம்மளை எதிர்பார்த்து பிழைக்கணும். ஒரு சினிமா பாடலில் என்ன அழகான விஷயம் சொன்னான் பார்த்தீங்களா? இன்னைக்கு எறும்பை வச்சு ஒரு பேர் பாட்டு எழுதியிருக்கான், சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குது, சேலையை உதறு கடிக்காது. இதுக்கு ஒரு பாட்டு. இன்னொரு பேர், கண்ணே கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சே எதுக்கு நசுக்கு, இதுக்கு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் சில விஷயங்கள் வந்து நல்ல எந்த காரியத்தை செய்தாலும் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுகி போன உள்ளம் படைத்தவர்கள் கையில் ஆலயத்தை கொடுத்தால் கூட அதை ஆபாச கூடமாக மாற்றி விடுவார்கள். இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். அன்னைக்கெல்லாம் ஒரு சினிமா பாட்டுனா கூட அதில் கூட பொறுப்பு இருந்ததுங்க. ஆடை கட்டி வந்த நீலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள், காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. எழுதுறான் காதல் பாடல். ஒரு தலைவன் தலைவியை வர்ணிக்கான். ஏதாவது ஒரு பச்சை, ஒரு சொச்சை, ஒரு கொச்சை ஏதாவது இருக்கா அதுல? ஆடை கட்டி வந்த நீலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள், காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. என்ன ஒரு 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 இன்னைக்கு பாட்டல் தான் எவ்வளவு கேவலமா இருக்கு. உள்ள பாடல்களை படிக்கவே முடியல. உதட்டோரம் புளிப்பியோ, உதட்டோரம் இனிப்பியோ, கழுத்தோரம் புளிப்பியோ, இடுப்போரம் துவப்பியோ சொல்லி கொடுடி, என்னோட தேகத்தில் அறுசுவையும் இருக்குடா, என்ன சுவை இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுடா. எங்கள் மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரி அம்மா வச்சுக்கிட்டு நான் அந்த பாட்டு படிக்கப்படாது, நீ வாத்தியா வேலைக்கே லாயக்கு இல்லைன்றுவாங்க.
எவ்வளோ சும்மாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தானுங்க. சும்மானா என்ன? சும்மாங்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் லூசு பை கணக்காக செலவே நிற்பான். எதுக்குல இங்கே நிற்கன்னு கேட்டால் சும்மா நிற்கம்பான். எங்கே போகிற? சும்மா தான் போகிறம்பான். என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கம்பான். அப்போ மழுப்பலான பதில் சொல்வதற்கு பயன்படக்கூடிய வார்த்தை சும்மா. அந்த சும்மாவை வச்சு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தாங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. உடனே அவன் ஒய்ஃப் மனைவி கேட்கா, அட காடு விளைஞ்சன்ன மச்சான், நமக்கு கையங்கால் இருந்தான மிச்சம், கையங்கால் இருந்தான மிச்சம். உடனே இவன் சொல்கிறான், அடி காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலமே இருக்குது பின்னே, காலமே இருக்குது பின்னே. முதல்ல காடு விளையட்டும்டி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இந்த ஊரில் நான் மட்டும் பணக்காரனாக இருந்து மற்றவன் பூரா ஒரு வேலை சொல்லிடாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு அரவாலை எடுத்துகிட்டு வந்து என்னை வெட்டுவான். இதான இன்னைக்கு உலகத்தில் திருட்டு எதனால் நடக்கு, வழிப்பறி எதனால் நடக்கு? நிறைய பேருக்கு வேலை இல்லை. அப்படிதானங்க? வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதணும். நிறைய பேர் என்னாச்சு, இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாரையும் போல் அவனும் செல்ஃபோன் வைக்கணும்னு ஆசைப்படுதான், பைக்கில் போகணும்னு ஆசைப்படுதான், அவனும் பிரைஸ்லெட் போடணும்னு ஆசைப்படுதான். அப்புறம் என்ன பண்ணுறது? வழிப்பறி தான் பண்ணணும். அப்போ இந்த நாட்டில் போல பிழைப்பதற்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் அந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 148 தொழிற்சாலைகளை கட்டினார். எங்கெல்லாம் மழை பெஞ்சு காட்டார்கள் பெருக்கெடுத்து வீணா கடலில் கலக்குதோ அங்கெல்லாம் அணைகளை கட்டி பசுமை புரட்சிக்கு வித்திட்டார் அந்த பச்சை தமிழர். வயிற்றுக்கு சோறிடுதல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டார். அவர் போன இடமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் முளைத்தது. தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி சென்றால் உயர்நிலைப்பள்ளி, மேலும் சென்றால் மேல்நிலைப்பள்ளின்னு பள்ளிக்கூடம், எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடம். ஏழை குழந்தைகள் வயிறு பசியோடு நினைச்ச முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்லி மதிய உணவு திட்டம், குறைஞ்ச செலவில்